ஊராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு உணவு வழங்கும் சிறப்பு திட்டம் பம்மல் பகுதியில் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் சமூக நல கூடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் மற்றும் மண்டல குழு தலைவர் கருணாநிதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நகரின் தூய்மையை பாதுகாக்க தினமும் கடின உழைப்பை மேற்கொண்டு வரும் தூய்மை பணியாளர்களின் சேவையை பாராட்டும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. காலை முதலே பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து உணவு அருந்தினர். நகரை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க தூய்மை பணியாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. வெயில், மழை உள்ளிட்ட கடினமான காலநிலையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தினமும் சேவை செய்து வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பை மதிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை மேயர் காமராஜ், மண்டலம் 1 குழு தலைவர் கருணாநிதி தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து கலந்துரையாடி உணவருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், சத்யா மதியழகன், கலைவாணி பிரபு, டில்லி கல்யாணி, சித்ரா, முரளிதரன், உதவி ஆணையர் சொர்ணலதா, மண்டல பொறியாளர் சத்யசீலன், சுகாதார அலுவலர் மாரிமுத்து மற்றும் ஆய்வாளர் உட்பட நகராட்சி பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த மனிதநேய முயற்சிக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். இன்று காலை உணவு நமது திறன்படி வழங்கப்படுவது மதுக்கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும், டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க கூட்டுக்குழுவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அரசு மதுபான கடைகளை வழக்கமான நேரமான பிற்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி நேரம் 3 மணி வரை அடைத்து அரசின் கவனத்தை ஈர்க்கும்படி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் மட்டும் 19 அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் தேனி மாவட்டம் முழுவதும் 81 டாஸ்மாக் மதுபான கடைகள் 3 மணி நேரம் அடைக்கப்பட்டது. வழக்கமான நேரப்படி அரசு மதுபான கடைகள் தேனி மாவட்டத்தில் திறக்கப்படாததால் மது கடைகளில் மது வாங்குவதற்காக செல்லும் மது அருந்துவோர் பூட்டிய மது கடைகளை பார்த்துவிட்டு திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காங்கேயங்குறிச்சி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது.
இக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுமக்கள் செய்திருந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கோபூஜை, லட்சுமி பூஜை, வாஸ்து சாந்தி, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா மங்கள இசையுடன் தொடங்கியது. முன்னதாக கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை வலம் வந்தது. பின்னர் கோவில் ராஜகோபுரம் விமான கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கி புனித நீரை ஊற்றினர். அப்போது அங்கு திரளாக கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். இதேபோன்று விநாயகர், செல்வ விநாயகர், நாச்சியார் அம்மன், ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு எல்லை பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இந்த விழாவில் காங்கேயங்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம நாட்டாமைகள், பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திடீரென பெண் சாமி வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிலையத்தில் தனியார் நிறுவன பாதுகாவலர்களுக்கான சிறப்பு தீ பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தொழிற்சாலைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்படும் போது தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அங்கிருக்கும் பாதுகாவலர்கள் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதை விளக்குவதே இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமாகும். நிலைய அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் மறைமலை நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பல்வேறு வகையான தீ விபத்துகளை எவ்வாறு கண்டறிவது மற்றும் அவற்றை அணைக்க வேண்டிய முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. தீயணைப்பு உருளைகளை சரியான முறையில் கையாளுவது குறித்து நேரடி விளக்கம் வழங்கப்பட்டது. விபத்து காலங்களில் புகையில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்பது மற்றும் முதலுதவி அளிப்பது குறித்து விவரிக்கப்பட்டது. ரெகுலேட்டர்ல என்ன காமிச்சுன்னா நம்ம என்ன பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது தெரியுமா? என்ன இருக்கு சார்? நீங்க உங்க இடத்துல ஒர்க்கிங் ஃபேக்டரி உள்ள போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ற மெத்தட் வந்து பாஸ் PASS புரிஞ்சுங்களா? 4 விதமா பயன்படுத்துறோம் இந்த மெத்தடு. நம்ம அது பிராக்டிகலா பண்ணும்போது தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? அந்த சீன் பொருளாக்குதலும் தண்டனைக்குரிய குற்றமாக இப்படிதான் மூவ் பண்ணணும். இத மாதிரி மூவ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? நம்ம ஓடுவோம், வேகமா ஓடுறோமா, எங்க வேணாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இடது கால முன்னாடி வைங்க சார். நான் சொல்றது செய்யுங்க. இடது கால் சார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே திருமுக்கூடல் பாலாற்று படுகையில் காஞ்சிபுரம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பள்ளி கல்வித்துறை, விதைகள் தன்னார்வ அமைப்பு, திருவேணி அகாடமி, வாலாஜாபாத் பாலாறு லயன்ஸ் சங்கம், அலைன்ஸ் சங்கம் மற்றும் திருமுக்கூடல் ஊராட்சி இணைந்து நெகிழியில்லா பாலாற்று படுகையை உருவாக்கும் விதமாக ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா முருகன் ஏற்பாட்டில் விதைகள் தன்னார்வ அமைப்பு தலைவர் பசுமைச்சரன் தலைமையில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் ரங்கசாமி, அனைத்து வியாபாரிகள் சங்க காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் டாக்டர் வெங்கடேசன், லயன்ஸ் சசிகுமார், பாலாறு லயன்ஸ் சங்க தலைவர் முனுசாமி, தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய ஆண்டனி மேரி, திருவேணி அகாடமி பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாலாற்று கரையோரம் மற்றும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நெகிழிகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு சுமார் 500 கிலோவிற்கு மேற்பட்ட நெகிழி பொருட்களை சேகரித்தனர். இந்த நிகழ்வில் நெகிழி பொருட்களை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவர் செஞ்ச புண்ணியம் வந்து நமக்கு மழை பெய்யுறான்றாங்களே, அது மாதிரி நீங்கள் செய்கிற புண்ணியம் தான். சரண் போன்ற ஆட்களை கூட நம்ம
பயணிப்பது தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கும் திருமூலூர் தலைவர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் சார் அவர்களுக்கும் கவுன்சிலர் சார் அவர்களுக்கும் சசிகுமார் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் கம்பெனியில் ஹெச்ஆர் இருந்தேன் சார். செங்கல்பட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாலகிருஷ்ணன் பேசுகையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூரில் 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறக்குறைய 150 ஆண்டுகளாக விவசாயிகள் சாகுபடி செய்து வரும் நிலங்களை கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்கிற முறையில் கோவில் செயல் அலுவலர், அறநிலையத்துறை அலுவலர்கள் ஆக்கிரமிப்பு என்று அதை அகற்றும் செயல் கடும் கண்டனத்திற்குரியது. நேற்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகள் கடும் அதிர்ச்சியாக உள்ளது. ஏற்கனவே இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது ஞாயிறன்று காலை 3 மணி அளவில் அறநிலையத்துறை அலுவலர்கள் சேர்ந்து கிராம விவசாயிகள் வைத்திருக்கின்ற நிலத்திற்கு சென்று இந்த நிலங்கள் அறநிலையத்திற்கு சொந்தமானது எனவும் நிலத்தை மீட்டுவிட்டதாகவும் அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். அர்த்த சாமத்தில் சென்று நிலத்தை மீட்டுவிட்டதாக கூறுவதை இப்போதுதான் தமிழகத்தில் பார்க்கின்றோம். இந்த செயல் மிகவும் அபத்தமானது. இந்த செயலில் அறநிலையத்துறை செயல்பட்டிருப்பது வெட்கப்படும் செயலாக மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கிறது. இந்த வழக்கிற்கு நீண்ட வரலாறு உள்ளது. கோவில் நிர்வாகம் 1987ஆம் ஆண்டு முன்சிப் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட நீதிமன்றத்திலும் இந்த நிலத்திற்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை என கூறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நிலம் கோவிலுக்கு சொந்தம் என உத்தரவு போடப்பட்டது. இதை எதிர்த்து விவசாயிகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதில் 2 நீதிபதிகள் விசாரித்துவிட்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை. ஆகையால் மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். அந்த விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் தீர்ப்பு வர உள்ளது. கோவில் நிர்வாகம் தொடர்ந்த அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நிலம் கோவில் நிலம் என ஜெகநாதன் என்ற தனிநபர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதை எதிர்த்து பொதுமக்கள் உயர்நீதிமன்றம் செல்கின்றனர். மேலும் இந்த வழக்கு சிவில் நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளது. இதுவரையிலும் எந்த நீதிமன்றத்திலும் இந்த நிலம் கோவில் நிலம் என கூறவில்லை. இந்த நிலையில் எங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வருகிறது என கூறி நள்ளிரவில் சென்று அறிவிப்பு பலகை வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது. விவசாயிகளிடம் உள்ள நிலங்களை பிடுங்கி அரசு என்ன செய்ய போகிறது? இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதுதான் அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் அமைந்துள்ளது. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. 1987ஆம் ஆண்டு முதல் விவசாயிகளை ஏராளமான இன்னல்களுக்கு ஆளாக்கியுள்ள பேரவையின் கூட்டம் வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதில் இடைக்கால பட்ஜெட் என்கிற நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. அநேகமாக 20ஆம் தேதியோட அந்த சட்டமன்ற கூட்டம் நிறைவு பெறும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தலை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து அது தேர்தலில் போட்டி வந்து நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக, அதிமுக போன்ற சந்தர்ப்பவாத கட்சிகள் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏதோ பல சாகசங்களை செய்து வெற்றி பெறலாம் என்று முயற்சி பண்ணுறாங்க. பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் என்ன விதமான சாகசம் பண்ணாலும் அது தமிழ்நாட்டில் எடுபட போவதில்லை என்பது தான் வரலாற்று ரீதியான உண்மை. ஏற்கனவே 2019 அதிமுக, பாஜக எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. 2021 தேர்தலையும் பாஜக, அதிமுக ஒன்றா தான் இருந்தாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. இப்போ மீண்டும் நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம், நாங்கள் வெற்றி பெறுவோம்னா அப்படின்னா ஏற்கனவே ஏன் வெற்றி பெறலைங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. எனவே எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் மதசார்பற்ற முற்போக்கு சக்திகள், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அணிதான் மகத்தான வெற்றி பெறும் என்கிற சூழல் என்பது இருக்குது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.
அதற்கு காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இந்த அரசு பல்வேறு மக்கள் நிவாரண நலத்திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டலம் பெருங்களத்தூர் கிருஷ்ணா சாலை எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலையாக இருந்து வருகிறது. மேலும் குண்டுமேடு பகுதிக்கு செல்ல இதுவே பிரதான சாலை என்பதால் எந்த நேரமும் வாகன போக்குவரத்து இருக்கும். இந்த சாலையில் கான்கிரீட் சாலை போடப்பட்டு ஒரு சில மாதங்கள் கூட முடியாத நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் பள்ளம் தோண்டி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு அப்பகுதி குடியிருப்போர் நலசங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெருங்களத்தூர் கிருஷ்ணா சாலை, முத்து இருளாண்டி தெருக்களில் கான்கிரீட் சாலை அமைத்து ஓராண்டு ஆவதற்குள் மின் இணைப்பு, கேபிள் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டி நாசப்படுத்துகின்றனர். அரசு துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு காரணம். அதிகாரிகள் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் தான் வீணடிக்கப்படுகிறது. அதேபோல காமராஜர் நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் கட்டுகின்றனர். அங்குள்ள கட்டப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை. இது தொடர்பாக புகார் தெரிவித்தும் மாநகராட்சி எதையும் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 4 58வது வார்டு 57வது வார்டு இந்த 2 வார்டுக்கும் சம்மந்தப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட அந்த சாலையில் மட்டும் பிரதானமான குண்டுமேடு செல்கின்ற பாதை, அதாவது கிருஷ்ணா ரோடு எண்டு முத்துவேலர் செல்லு டுவர்ட்ஸ் வந்துட்டு குண்டுமேடு பழைய பெருங்களத்தூர் எல்லாத்துக்கும் போகிறது. 8000 பேர்லேருந்து 10,000 பேர் இங்கே வசிக்கிறாங்க. கடந்த ஒரு 4 நாட்களாக மொத்த சாலையை வந்துட்டு பிளாக் பண்ணி பேரிகார்டை வச்சு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு 2 சக்கர வாகனம் கூட போக முடியாத அளவுக்கு கேபிள் போடுறாங்க. சென்னை அடுத்த தாம்பரம் பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியார் கல்லூரியில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகம் நடத்தும் மாவட்ட அளவிலான 2026ஆம் ஆண்டுக்கான மாவட்ட சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. சதுரங்க போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிரிஜா, பிரெண்ட்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் துணை தலைவர் முனைவர் பிரசன்ன வெங்கடேஷ், கல்லூரி முதல்வர் முனைவர் கல்பனா, செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜாராமன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் சுகன்யா, துணைத் தலைவர்கள் நடராஜன், ஸ்ரீமான், இணை செயலாளர் மாசிலாமணி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் மதுராந்தகம், திருப்போரூர், சோழிங்கநல்லூர், தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் 7 வயது முதல் 19 வயது வரை கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற சதுரங்க வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சான்றிதழ் மற்றும் சுழற் கோப்பைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நாங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் 2.5 இயர்ஸும் செஸ் பையன் விளையாண்டுட்டு இருக்கான். 2 பசங்களுமே விளையாடுறாங்க, சின்னவனும் பெரியவனும். ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செங்கல்பட்டு அசோசியேஷனில் லாஸ்ட் இயருக்கு பெட்டராகவே இந்த வருஷம் நல்ல ஒரு ஆர்கனைஸ் ப்ரோக்ராம் வாஸ் வெல் பிளான்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து இது மோர் தென் 5,000 பிளேயர்ஸ் இருக்கு. சஹானா சந்திரசேகர். நான் வந்து இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வந்து டோர்னமெண்ட் என்னன்னா வந்து யாரெல்லாம் வந்து டாப் 3ல வராங்களோ அவங்க டைரெக்டாக வந்து ஸ்டேட் செலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. ஆனால் வந்து நம்ம அதுக்கே வந்தோம், நம்ம ஆனால் ஸ்டேட் செலெக்ஷனுக்கு போகணும், அது நம்ம ஆசையாக இருக்குது அப்படின்னா நம்ம. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து மேஹாத்விகா. நான் வந்து இங்கே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் வந்திருக்கேன். நான் 6க்கு 5.5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ட்ரா தான் பண்ண, மித்த எல்லாமே வின்னு. இந்த டோர்னமெண்ட்டை சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன். அப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் நிறையா ரவுண்ட் விளையாண்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி.
இது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ரோலிங் ட்ராஃபி, செகண்டு டாப். தனியார் தொழிற்சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பகல் மற்றும் இரவு நேர பாதுகாவலர்களுக்கான தீ பாதுகாப்பு பயிற்சி தீயணைப்பு நிலைய அலுவலர் திருமலை தலைமையில் நிலைய அலுவலர் போக்குவரத்து சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மதுராந்தகம், படாலம், புக்கத்துறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் 30க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு தீ விபத்து குறித்து செயல் விளக்கம் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மதுராந்தகத்தில் தனியார் பாதுகாவலர்களுக்கான தீ பாதுகாப்பு பயிற்சியில் தீ விபத்து செயல் விளக்கம், தீ கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலே இருக்கும், அது ஃபயர் ஆகும். சரிங்களா? அது எடுத்து தான் தண்ணி போட்டாக்கா ஃப்ளேம் அதிகமாக தான் வரும். கோடி போடுங்க, கோடி கோடி எடுத்தா ஆயில் எடுத்தா அப்படி அது எடுக்கணும். சீக்கிரம் வரனே கோடி நினச்சிக்க டீ கிளாஸ் பயன்படுத்தலாம். கொஞ்சம் தெரியாத பயன்படுத்தினா இப்படி கொஞ்சம் வந்துருக்கு சார். இப்படி வந்துருக்கு, இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. மெத்தட் இருக்குது அதுக்கு. ஒரு பக்கம் பிடிங்க, இந்த பாருங்க. விடுங்க 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 விடுங்க. இந்த பாருங்க, எந்த பக்கம் வருதோ கரெக்டாக அந்த பக்கம் இந்தாண்ட வரும். இங்கேருந்து அப்படி போட்டுருணும். செங்கல்பட்டு வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பாக தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு நகர பழைய பேருந்து நிலையத்தில் பாஜக மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட பொதுச் செயலாளர் கவிதா ஏற்பாட்டில் வடக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் ராஜி, தெற்கு மாவட்ட மகளிரணி தலைவி நதியா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்கள், கஞ்சா, போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர். மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகமாக திமுக ஆட்சியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி மாவட்ட தலைவர்கள், வடக்கு மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன், தெற்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார், அதிமுக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பாரதிய ஜனதா கட்சி மூத்த நிர்வாகி மாநில செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மகேஸ்வரி, தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மலர்மதன், மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி, மாவட்ட துணைத் தலைவர் சௌபாகியா முரளி, வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரத்ன சுப்பிரமணியம், பாலாஜி, மாவட்ட செயலாளர்கள் கஜேந்திரன், முரளி, கலா ராணி, செங்கல்பட்டு நகர தலைவர் மகேஷ்குமார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் செந்தில்குமார், பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் சரவணன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நகர செயலாளர் செந்தில்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் மூத்த நிர்வாகி வேணு, பாண்டு, ஐஜேகே நகர தலைவர் பிரேம்குமார், உமா சங்கரி, நகர மகளிரணி தலைவி, ஒன்றிய செயலாளர்கள் விஜயகுமார், கபிலன், மறைமலை நகர் நகர தலைவர் லோகேஷ், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள், மக்கள், மகளிர், குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறோம். இதை நம்ம குரல் கொடுக்க வீட்டுக்கு வரோம், முன்னாடி சோறாக்கணும், என்ன குழம்பாக்கணும் போட்டு நம்ம அடிக்கிறோம். இந்த நிலைமை வேணுமா? இதை கூட பொறுத்துக்கிட்டோம். இன்னும் ஒரு வழி போய் பெண்களை குலமகளா நினைச்சு நதிக்கு, கடலுக்கெல்லாம் சாமி அக்கா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழிக்கிறதுக்காக இங்க மகளிர் அனைவரும் திரண்டு இருக்கோம். இந்த 5 வருட ஆட்சியில திமுக என்ன பண்ணிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பழக்கத்திலிருந்து மாணவர்களுடைய படிப்பு அதுவும் கெடுது. குடி, மது பாதிக்கப்படுறோம். இதை நம்ம குரல் கொடுக்கிறதுக்கு நம்ம நீங்க
மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பாள் பாலாம்பாள் உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி மூத்த தம்பதியருக்கு திருக்கோவில் மூலம் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் மருத்துவர் முருகதாஸ், யூனியன் ஆட்டோ மொபைல்ஸ் ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 70 வயதிற்கு மேற்பட்ட 7 மூத்த தம்பதியினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வேட்டி சேலை, துண்டு உள்ளிட்ட சீர்வரிசை மற்றும் அன்பளிப்பும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் செயல் அலுவலர் பழனியம்மாள், கோவில் நிர்வாகி பிரேமா, மேலாளர் பார்த்தசாரதி மற்றும் கோவில் ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மூத்த தம்பதியினர் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மற்றும் முருகதாஸ் அவர்களுக்கு அச்சதை போட்டு வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து நாளை முதல் ஆரம்பமாக உள்ள மாசிமக திருவிழாவை முன்னிட்டு ஒளி ஒலி அமைக்கும் பணியையும் நகரமன்ற தலைவர் துவக்கி வைத்தார். அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தை தொடங்கினர். கல்லூரி நுழைவுவாயில் முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது யுஜிசி அறிவுறுத்தலின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 57,100 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும், வருடத்தில் 12 மாதமும் ஊதியம் வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடை 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கௌரவ பேராசிரியர்களின் தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் கல்லூரி மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படும் அபாயமும் உள்ளது.